போட்டு வாட்ஸ்அப்ல ஏமா அதெல்லாம் தப்பா இந்த நான் கூப்பிட்டு அனுப்பல. ஆமா, அப்ப நான் சொல்ல நேரத்தை வர வேண்டியதானே. எதுக்கு கூப்பிட்டீங்க என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. இருந்தாலும் எதுக்கு கூப்பிட்டாலும் சரிதான். நான் கூப்பிட வேண்டிய நேரத்துக்கு வர வேண்டியதானே. நான் வந்துட்டேன். இப்ப இல்லையே, ஓடி ஓடி வந்துட்டேன். உனக்கும் பல பேரெல்லாம் வைத்து கூப்பிட்டேன். எனக்கு அப்பெல்லாம் வரல. ஏன் என்றா ஒரு நாணயமா வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மரியாதை இல்லாம உனக்கு போயிடுச்சு. அப்படியா? அப்படித்தானே. அது என்ன தண்ணி கொடுப்போம். என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்போம்? பாருங்க, ஒரு செல்லு பாரு போட்டோ பிடிச்சிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு அந்த பக்கம் போய் ஒதுங்கிட்டு அப்படியே. அப்படியா? ஏண்டி இந்த சபைக்கு நாடக விளையாட்டு தான் வந்திருக்கிறோம். கேட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்து அவங்க பார்த்து ரசிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஆட்டம். அதை விட்டு நீ எங்க போன? ஏன் போனா? எதுக்காக? ராணியம்மா இவர் தான் கூப்பிட்டாரு. அப்படியா? ஆமா அப்படின்னாரு. அது தவிர்த்தானே அவரு கூப்பிட்டாருப்பா. அவர் கூப்பிடுவாரு. நீ போகணுமா? கூப்பிட்டாரு. அசந்து போயிட்டேன். ஏமா அந்த பிள்ளைக்கு ஒதுங்குறதுன்னா வாரம் ஒதுங்குறதுன்னா பிடிக்கும். அப்படியா? அதனால ஒதுங்கிச்சு. எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அடிக்கிறது. ஏண்டி ஒரு ராணியம் வந்திருக்கிற மரியாதை இல்லாம அவரு கூப்பிட்டா போறேன், இவரு கூப்பிட்டாலும் போறேன். ஏண்டி அவங்க மாடு கட்டுவல அது நான் போவேன். உனக்கு நடு ஏண்டி கஷ்டம். சொன்னா அந்த பக்கா சூர்ண முனியை கொண்டு என் தம்பி வீமா 10 வயது வந்து சபையில் இருக்கின்ற போது உட்காந்தோம்
சத்தியம் அல்லவா? சத்தியம்தான். எதிராளி கொடுமையால இந்த வனம் வந்தமே. உண்மைதான். தன்னே பாஞ்சாலி. ஆனால் மாமா 12 ஒரு வருஷம் பார வனம் வந்து சரிதான். இந்த நாட்டுல உண்மைதான். சௌமியா என்பவங்க நாடகர பிள்ளைங்களுக்கு ஒரு ஜோடி வேஷம் துண்டும் 5000 பணமும் கொடுத்ததினால அவர்களுடைய குடும்ப கோல கோத்திரங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த திருவண்ணாமலை கோபுரங்களையும் உயரமாக இருந்து கொண்டு போகிறார்களோ அதே போலவே கோல கோத்திரம் இருக்க வேண்டும் என்று நாடுக்கு சார்பாக வேண்டி